இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, எல்லார் லைஃப்லேயும் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அந்த டேர்னிங் பாயிண்டில் இதுதான் பண்ணணும், இல்லை என்ன பண்ணணும், என்ன மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா சூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பண்ணுற சாய்ஸ் தான் நம்மளோட ஃபுல் கெரியரை டிசைட் பண்ணும்போது, ஒரு 45 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு நம்ம கெரியரே இந்த சாய்ஸ் தான் இருக்க போகுதுன்றப்போ கண்டிப்பாக ஒரு பயம், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் தானே. ஸோ அந்த பயம், கன்ஃபியூஷனெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன டிசைட் பண்ணலான்றதை பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் மெயின் திங், இந்த வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who took commerce, business maths and computer applications in the 11th and 12th standard. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. பயோமேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு ஐடியா இல்லை, பிகாஸ் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேமஸ் கெரியர் ஆப்ஷன். இந்த 2 இயர்ஸில் நீங்கள் காமர்ஸ் படிக்கும்போது இந்த 2 லெட்டரை தான் அதிகமாக கேட்டிருப்பீங்க. தட் இஸ் நத்திங் பட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, சிஏ. இப்போ நீங்கள் சிஏ பண்ணணுன்னா அதுக்கு 2 வழி இருக்குது. நீங்கள் எதர் பிகாம் முடிச்சுட்டு டைரக்ட் என்ட்ரியாக கூட சிஏ பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃபவுண்டேஷன் ரூட் வழியாகவும் நீங்கள் சிஏ பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக சிஏ தான் ஆவேன் அப்படின்ற ஒரு உறுதி, ஒரு கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் கிளியராக டிசைட் பண்ணிட்டீங்க, நான் வந்து சைன் பண்ணால் நான் க்ரீன் இங்கில் தான் சைன் பண்ணுவேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் டிகிரியை கூட கரஸில் பண்ணிவிட்டு சிஏவை ஃபுல் டைமாக பர்சியூ பண்ணலாம். ஃபுல் டைமாக பண்ணிங்கன்னா ஒரு 3.5 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குள்ளேயே சிஏ முடிச்சிட முடியும். ஆனால் டிகிரியோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 4 இயர்ஸ்க்கு மேலேயே ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு அட்டம்ப்ட்டும் தனித்தனியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். டிகிரி இல்லைனா நீங்கள் சேர்த்து கூட எழுதிடலாம். ஸோ அது வந்து உங்கள் சாய்ஸ். ஃபவுண்டேஷன் என்ட்ரி படி போனீங்கன்னா ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல்ஸ் எழுதணும். இதே நீங்கள் வந்துட்டு டிரெக்ட் என்ட்ரியில் போனீங்கன்னா இன்டர் அண்ட் ஃபைனல்ஸ் எழுதினா போதும். பட் 2த்துலேயுமே ஆர்டிகல்ஷிப் வந்து மேண்டேட்ரி. ஸோ இதான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் போவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் காமன் டிகிரி பிகாம் தான். அதில் நான் எந்த சேஞ்சும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் சிஏ பண்ணலைன்னா வேறு வழி இல்லை. நம்ம காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிகாம் தான் இருக்குது. இல்லை வேறு டிகிரி உங்களுக்கு பண்ணணும் ஆசை அப்படின்னா எக்கனாமிக்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ் சூஸ் பண்ணலாம், பிபிஏ சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து சினிமா ஃபீல்டில் போகணும், எனக்கு வந்து ஆர்ட்ஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஆர்ட்ஸ் டிகிரி வேணாலும் சூஸ் பண்ணலாம். பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ சோஷியாலஜி, அதுக்கப்புறம் விஸ்காம், சைக்காலஜி கூட நம்ம காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க இப்போது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் ஆப்ட் பண்ணலாம். பட் இப்போ பிபிஏ சைக்காலஜி எடுத்திங்கன்னா அதெல்லாம் டிஃப்ரெண்ட் மேஜர்ஸ். அது வந்து காமர்ஸ் மேஜரில் வராது. பிபிஏ வந்து மேனேஜ்மெண்ட் மேஜரில் வரும். அண்ட் வந்து சைக்காலஜி அதெல்லாம் சயின்ஸ் மேஜர்ஸில் வந்துடும். ஸோ காமர்ஸ் மேஜரில் இருக்கிறது பிகாம் மட்டும்தான், வேறு எந்த டிகிரியுமே நமக்கு வந்து கிடையாது. ஸோ இந்த பிகாம் டிகிரியில் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தான் இம்பார்ட்டண்ட். அதை தான் நீங்கள் சேர்த்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு பிகாம் சேர்றீங்கன்னா ஓகே நம்ம டிகிரி சேர்ந்துட்டோம் அப்படின்னு விடவே முடியாது. ஏன்னா எத்தனையோ பேர் காமர்ஸ் படிக்கிற எத்தனையோ லட்சம் பேர் வந்து பிகாம் தான் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள்ட்டேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் கெரியர் பார்த்து ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்க போகிறீங்களா, அதை தான் வந்து நீங்கள் ஸ்பெஷலைசேஷனாக சூஸ் பண்ணி அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, நான் வந்து பிகாம் தான் பண்ண போகிறேன் அப்படின்றது டிசைட் ஆயிடுச்சு. பிகாமோட நான் என்ன பண்ண போகிறேன்றது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கு சில கேட்டகரிஸ் இருக்குது. அது என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். பிகாம் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷனை நான் சொன்ன மாதிரி சிஏ தான். அதை நீங்கள் தனியாகவும் பர்சியூ பண்ணலாம், டிகிரியோடையும் பர்சியூ பண்ணலாம். எனக்கு பேக்கப் இல்லைன்னு பயப்படுறவங்க நீங்கள் டிகிரியோட கூட பர்சியூ பண்ணலாம். பட் இட்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் அண்ட் ஸ்ட்ரெஸ். நீங்கள் வந்து மார்னிங் ஃபுல்லாக நீங்கள் காலேஜ் போகிற மாதிரி இருக்கும், அண்ட் ஈவினிங் ஃபுல்லாக நீங்கள் நைட் வரைக்கும் சிஏ கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் செமஸ்டர் மெயின் திங்கு தான், உங்களோட செமஸ்டர் எக்ஸாம்ஸும் சிஏ எக்ஸாம்ஸும் கிளாஷ் ஆக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜஸை பொறுத்து. ஸோ வந்து அந்த பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் நிறைய பேர் தனியாகவும் பண்ணுவாங்க. பட் உங்களால் முடியும்னா நீங்கள் வந்து பிகாமோட சேர்த்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பண்ணலாம். இப்போ ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லேயே நிறையா இருக்குது. ஆக்சுவலி சிஏ தான் அப்படின்றது கிடையாது, நிறையா இருக்குது. அது என்னென்னா நான் சொல்கிறேன். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ, சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்தியன் சர்டிஃபிகேஷன். ஃபாரின் ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ஃபாரின் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிசிஏ, சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட், சிபிஏ. அதாவது நம்ம ஊர் சிஏ வந்து யூஎஸோட சிபிஏ. ஸோ சிபிஏ இருக்குது. சிஎஃப்ஏ, சார்ட்டர்ட் ஃபைனான்ஸ் அனலிஸ்ட். சார்ட்டர்ட் ஃபைனான்ஸ் அனலிஸ்ட்னால்
இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குல்ல, கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட், அதை பற்றி படிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். ஸோ லைக் எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு ஸ்ட்ரெஸ்லாம் முக்கியம் இல்லை, மோஸ்ட் ஹை பேயிங் காமர்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு போகணும், அனலிட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், ஸ்டாக்ஸ், சார்ட்ஸ், அந்த மாதிரி ரொம்ப ஹைடெக்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிஎஃப்ஏ சூஸ் பண்ணலாம், சார்ட்டர்ட் ஃபைனான்ஸ் அனலிஸ்ட். அதுக்கப்புறம் சிஐஎம்ஏ, சர்டிஃபைட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். அதுக்கப்புறம் யூஎஸ்சிஎம்ஏ, அதாவது நம்ம ஒரு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் வந்து யூஎஸில் யூஎஸ்சிஎம்ஏன்னு வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ஆடிட்லேயே எக்ஸ்டர்னல் ஆடிட், இன்டர்னல் ஆடிட்னு இருக்கும். ஸோ அதில் வந்து இன்டர்னல் ஆடிட் ப்ரோக்ராம்ன்றது ஒரு 1 year ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பிகாம் பண்ணுறீங்கன்னா இந்த யூஎஸ்சிஎம்ஏ, இன்டர்னல் ஆடிட் ப்ரோக்ராம் அதெல்லாம் வந்து 1 year தான். உங்களால் 1 yearக்குள்ளே முடிச்சிட முடியும். சிஎஃப்ஏமே 1 year தான். படிக்கிறது கஷ்டம், பட் 1 yearல் உங்களால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அதை. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் பண்ணிங்கன்னா கார்ப்பரேட் உள்ள எம்என்சி உள்ள என்ட்ரு ஆகிறது வந்து ரொம்ப ஈஸி. இட்ஸ் லைக் யூ ஹாவ் அ டோக்கன் ஆர் credibility டு என்டர் இன் டு அ ஜாப் மார்க்கெட். ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிகாமில் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ ஆடிட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா பிக் 4 4 பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து டிகிரி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே ஒரு கோல் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். நான் பிக் 4ல் தான் வந்து ஜாயின் பண்ணுவேன், இல்லை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் தான் ஜாயின் பண்ணுவேன், நான் வந்து டேக்ஸ் ஃபீல்டில் தான் ஜாயின் பண்ணுவேன், நான் சிஏ தான் ஆவேன், நான் சிஎம்ஏ தான் ஆவேன். ஏன்னா அதை வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, யாராலையும் உங்களுக்கு குழப்ப முடியாது, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக போகலாம் அந்த பாத்துலேயே. ஏன்னா பிகாம் வந்து உண்மையை சொல்லணும்னா இட்ஸ் லைக் அ குரூப் ஆஃப் ஷீப் மாதிரி தான். எல்லோரும் மொத்தமாக ஒன்றா போவாங்க, உங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டே உங்களோட ஸ்பெஷலைசேஷன் அண்ட் உங்களை ஸ்பெசிஃபிக் பாத் சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு நீங்கள் டே 1லேருந்தே ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் ரொம்ப சின்சியராக இருக்கீங்கன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் பிகாம் ப்ளஸ் எனி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன். அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா எம்என்சி கார்ப்பரேட். எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணும், எனக்கு வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிகாம் படிச்சுட்டு அதுக்கு நீங்கள் வந்து வெரி வெரி சீரியஸ் அண்ட் ஸ்ட்ரெனஸ் கோச்சிங் போகணும். ஏன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இப்போ ரொம்ப கட் த்ரோட் காம்படிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பிகாம் டிகிரி பண்ணும்போதே நிறையா கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. வேதாந்தோ, ரேஸ் கோச்சிங் சென்டர், கைட்லி, அந்த மாதிரி. ஸோ அந்த கோச்சிங் சென்டர்ஸில் நீங்கள் சேர்ந்து பிகாம் பண்ணிவிட்டே நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம்ஸு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் போகலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், டிஎன்பிஎஸ்சி இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்குது, நபார்டு எக்ஸாம்ஸ் இருக்குது, நிறையா எக்ஸாம்ஸ் இருக்குது, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்கை இஸ் மை லிமிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஆர்பிஐ சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் ஆர்பிஐ கவர்னர் ஜெனரல் தான் ஆவேன், நான் வந்து ஆர்பிஐயை வந்து ரூல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்றதுனால எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, நான் வந்து இந்த பொசிஷனில் இருப்பேன், நான் வந்து மணி டிசைடராக இருப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும், எனக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பிகாமோட சேர்ந்து கோச்சிங் மாதிரி போயிட்டு நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணலாம். பட் அகெயின் இட்ஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் பாத். ஏன்னா உங்களுக்கு லக்கு வேணும், கரெக்டாக உங்களுக்கு கட் ஆஃப் வேணும், உங்களோட கேட்டகரி ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் யுவர் பொசிஷன். ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் எனிவே ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பிகாமே வேணாம், நான் தெரியாமல் காமர்ஸ் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த பிகாம் சூஸ் பண்ணி என்ன பண்ணுறதே இல்லைன்னா பெட்டர் நீங்கள் வந்து லா பண்ணிவிடுங்க. நல்லா பேசுவீங்க, என்ன மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் பேசுவீங்க அப்படின்னா லா சூஸ் பண்ணுங்கள். லாவில் வந்து உங்களுக்கு 5 years கோர்ஸ் இருக்குது, பிகாம் ப்ளஸ் எல்எல்பி கொடுப்பாங்க. ஸோ உங்களோட மேஜரையும் விட்டு கொடுக்காத மாதிரி ஆகிடும். நீங்கள் பிகாம் ப்ளஸ் எல்எல்பி சூஸ் பண்ணலாம். நீங்கள் 12th முடிச்சுட்டு லா போகிறீங்கன்னா கிளாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். அது எழுதணும். இட்ஸ் ஈஸி தான். நீங்கள் ஒரு 1 month 2 month ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே அது எழுதிடலாம். ஸோ கிளாட் வந்து எழுதி நீங்கள் போகலாம். அதுக்கு ஃபேமஸ் லைக் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, சோஎல் சென்னையில் இருக்குது. ஸோ மாதிரி ஃபேமஸ் லா யூனிவர்சிட்டி, சவிதா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி லா படிக்கலாம். அண்டு லாவோட நீங்கள் சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி இருக்குல்ல, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சிஎஸ் ப்ளஸ் எல்எல்பி இஸ் எ டெட்லி காம்போ. நிறைய பேர் அது பண்ணி லைக் ஃபேமஸ் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸில் போகிறாங்க. சிஇஓ, சிஎஃப்ஓ, பாலிசி மேக்கர்ஸாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சிஎஸ் ப்ளஸ் எல்எல்பி உங்களோட டிகிரி அண்ட் மேஜரோட நீங்கள் லா கம்பைன் பண்ணி கூட பண்ணலாம்.
உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. லைக் சில பேருக்கு பேச பிடிக்கும், படிக்க பிடிக்காது அப்படின்னு. ஸோ லா படிக்கிறது கஷ்டம்னா இட்ஸ் வெரி தியரிட்டிக்கல், ரொம்ப தியரி நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னால் அந்த கெப்பாசிட்டி இருக்க படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் லா சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து என்னால் தியரி நிறையா படிக்க முடியும், எனக்கு சம் போட பிடிக்கும், ஐ எம் அன் அக்கௌண்டன்ட் பர்சன் அப்படின்னா நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, ஆடிட், அந்த டேக்ஸ் அந்த மாதிரி போயிடுங்க. இல்லை எனக்கு பேச பிடிக்கும், ஐ எம் அன் ஆர்டிஸ்டிக் பர்சன் அப்படின்னா லா, இல்லை வேறு ஏதாவது டிகிரி அந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். சில பேருக்கு டீச்சர்ஸ் ஆகணும், ப்ரொஃபஸர்ஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன வழின்னு சொல்கிறேன். இப்போது சேட்லி என்ன பிரச்சனைனா, டீச்சர்ஸ் ஆகணும் இல்லை ப்ரொஃபஸர்ஸ் ஆகணும் அப்படின்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ்க்கு நீங்கள் பிஜி பண்ணி தான் வந்து பிஎட் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி பாட்னி படிச்சிருந்தாலே உங்களால் பிஎட் பண்ண முடியும், இல்லை பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருந்தாலே பண்ண முடியும். ஆனால் வந்து காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிகாம் படிச்சுட்டு பிஎட் பண்ண முடியாது, யூ நீட் எம்காம். ஸோ யூ நீட் டபுள் டிகிரி. நீங்கள் வந்து எம்காம் எம்பிஏ எதாவது பண்ணியிருக்கணும். எம்பிஏ கூட கிடையாது, ஐ திங்க் இட்ஸ் எம்காம், ஐ வெரிஃபை இட் அண்ட் டெல் யூ அகெயின். ஸோ நீங்கள் பிகாம் அண்ட் எம்காம் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் தான் வந்து உங்களால் பிஎட் பண்ண முடியும். அண்ட் பிஎட் எம்எட் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் டீச்சராக போகலாம், ப்ரைவேட் டீச்சராக போகலாம், எங்கே வேணால் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூ கேன் டீச் எனிவேர் இன் இந்தியா. எனக்கு வந்து அடுத்த ப்ரொஃபஸர் ஆகணும், லெக்சரர் ஆகணும், ஐ வாண்ட் டு டீச் பீப்புள், ஐ வாண்ட் டு டீச் க்ரோன் அடல்ட்ஸ் அப்படின்னா வந்து யூ கேன் கோ ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு அகெயின் எம்காம் இஸ் மேண்டேட்டரி ரெக்குவயர்மெண்ட். நீங்கள் பிகாம் 3 years ப்ளஸ் எம்காம் 2 years வந்து நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு யூ ஹாவ் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கால்டு யூஜிசி நெட், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா எவ்ரி காலேஜ் வந்து உங்களை எடுத்துப்பாங்க. அண்ட் இட்ஸ் அன் வேலிட் சர்டிஃபிகேட், நீங்கள் எங்கே வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட யூ கேன் பிகம் ப்ரொஃபஸர்ஸ் இன் ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு. நெட்டை கிளியர் பண்ண முடியலனாலும் யூ ஹேவ் செட் இன் லைக் நெட்டோட தமிழ்நாடு வெர்ஷன் இஸ் செட். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கான ரூட், பேசிக் ரூட். நிறைய பேர் போவாங்க, பிஹெச்டி பண்ணுறவங்களும் இந்த ரூட்டில் தான் போவாங்க. லைக் வந்து இப்போது நீங்கள் பிகாம் எம்காம் முடிச்சுட்டு யூ கேன் கோ ஃபார் பிஹெச்டி. லைக் எங்கள் வீட்டில் வந்து சயின்ஸ் படிச்சு தான் என்னால் டாக்டர் போட முடியலன்னா யூ கேன் டேக் பிகாம் எம்காம் அண்ட் டூ டாக்டரேட் அண்ட் கெட் டாக்டர் பிஃபோர் யுவர் நேம். ஸோ திஸ் இஸ் ஒன் வெரிஃபைட் பாத். உங்களுக்கு ஒரு ப்ராட் பர்ஸ்பெக்டிவ் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ மேக் பண்ணணுன்னா சொல்லுங்கள். லைக் வந்து பிகாமுக்கு டாப் காலேஜஸ் சென்னையில் என்ன இருக்குது, ஆல் ஓவர் தமிழ்நாடுல என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் காலேஜுக்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணணுன்றதையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவில் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.